வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் பூஜை சாமானங்களை எப்படி குயிக்காக ரொம்பவே ஈஸியாக கழுவுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை கழுவுறதுக்கு எந்த கெமிக்கலோ இல்லை கடையில் வாங்குகிற ஸ்ப்ரேயோ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இதை தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்தும் நம்ம கழுவ போகிறதில்ல. இப்போ இதை எப்படி கழுவுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல வெள்ளி பாத்திரங்களை எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வெள்ளி விளக்கு, குத்து விளக்கு, இந்த மாதிரியான பூஜை சாமானங்கள் வெளியிலேயே இருக்கிறதுனால சீக்கிரமாக கருத்து போயிடும். முதல்ல இதில் இருக்க எண்ணெய் பசையை நம்ம எப்பவும் போல் பாத்திரம் கழுவுற சோப்பை வச்சு கழுவிடுவோம். பாருங்கள், நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ட்ராப் எடுத்தால் போதும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை சோப்பு போட்டு கழுவிடலாம். பாருங்கள், எண்ணெய் பசையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை எப்படி பளிச்சுன்னு புதுசு மாதிரி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்லேயே இருக்கிற விபூதி தான். விபூதி மட்டுமே போதும், வெள்ளி பாத்திரங்கள்லாம் பளிச்சுன்னு ஆகிடும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கலாம். தண்ணியில் கரைச்சி கழுவணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே வெள்ளி பாத்திரங்களை தண்ணியில் கழுவுனதுனால அதில் இருக்க ஈரமே இது போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணியை லைட்டாக தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு 5 நிமிஷத்தில் கழுவி முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம கழுவும் போது விபூதியை வச்சு தேய்ச்சிட்டோம்னா வெள்ளி பாத்திரங்கள் கருக்கவே கருக்காது, எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும். இப்போது இந்த சின்ன சின்ன டிசைன் எல்லாம் நம்ம எவ்வளோதான் கையில் தேய்ச்சாலும் எண்ணெய் பிசுக்கும் கருப்பும் போகாது. அதுக்கு ஒரு டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். இது பூஜை சாமானம் அப்படிங்கிறதுனால நம்ம யூஸ்டு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணாமல் இதுக்குன்னே தனியாக ஒரு விலை குறைவான ப்ரஷ்ஷை வாங்கி கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா முன்னாடி பின்னாடி எல்லாம் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கழுவும் போது உங்களுக்கு ஈரப்பசை இல்லாமல் ட்ரை ஆன மாதிரி இருந்ததுன்னா லேசாக தண்ணியை தொட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற பக்கம்லாம் கையால் தேய்ச்சிட்டு இடுக்குலெல்லாம் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிப்போம். பாருங்க, இது எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சதும் நம்ம ஒரு தடவை கழுவிடலாம். டிசைனில் தேய்ச்சோம் இல்லைங்களா, அதில் இருந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அதுலேருந்து பிடிச்சிட்டு இருக்கும் விபூதியோடு சேர்ந்து. அதை கொஞ்சமாக சோப்பு எடுத்து நம்ம திரும்பவும் சோப்பு போட்டு கழுவிடலாம். இப்போ கழுவிடலாம். பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு, பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது. எவ்வளோ குயிக்காக ஈஸியாக செலவே இல்லாமல் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நம்ம கழுவும் போதும் இந்த மாதிரி விபூதியை வச்சு நம்ம தேய்ச்சிட்டோம்னா எப்பவுமே வெள்ளி பாத்திரங்கள் பளிச்சுன்னு இருக்கும். அடுத்தது நம்ம இந்த செம்பு பாத்திரங்களை எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். செம்பு பாத்திரம் தினமும் கழுவணும். ஒரு நாள் விட்டாலும் 2வது நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பாயிடும். இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் உப்பும் எடுத்துக்கலாம். முதல்ல எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு துண்டை எடுத்து உப்பில் நல்லா தொட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தொட்டு எடுத்துட்டு இப்போ இதை வச்சு நம்ம இந்த செம்பு பாத்திரங்களை தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்க்கும் போது இதில் இருக்க கருப்பெல்லாம் நீங்கி பாத்திரம் பளிச்சுன்னு ஆகிடும். நீங்கள் அழுத்தி கூட தேய்க்கணும்னு அவசியம் இல்லை.
சும்மா லைட்டாக தேய்ச்சாலே போதும், ரொம்பவே ஈஸியாக சுத்தமாயிடும். இந்த மாதிரி நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை தேய்ச்சிட்டோம்னா பாத்திரம் எப்போவுமே பளிச்சுன்னே இருக்கும். இந்த மாதிரி தேய்க்கும் போது எலுமிச்சம்பழத்தில் இருக்க ஜூஸ் எல்லாம் போயிட்டு சுத்தமாக தோல் மாதிரி ஆயிடும். அப்போது நம்ம வேற ஒரு துண்டை எடுத்து அதே மாதிரி உப்புல தொட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் தேவைப்படும் போதும் அந்த எலுமிச்சம் பழத்தை மாற்றிக்கோங்க. அடுத்தது பித்தளை பாத்திரங்களை எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் உப்பும் பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கலாம். முதல்ல உப்பையும் பேக்கிங் சோடாவையும் கலந்துடலாம். அடுத்தது பித்தளை பாத்திரங்களை கொஞ்சமாக சோப்பு தொட்டு அதில் இருக்க எண்ணெய் பசையெல்லாம் தேய்ச்சி கழுவிடுவோம். சோப்பு போட்டு தேய்ச்சதும் நம்ம தண்ணியில் முதல்ல கழுவிடலாம். கழுவிட்டு பாருங்கள், இதில் இருக்க எண்ணெய் பசை போயிடுச்சு. இப்போது ஒரு எலுமிச்சம்பழ துண்டை எடுத்து நம்ம கலந்து வச்ச பேக்கிங் சோடாவும் உப்பும் தொட்டு நம்ம தேய்ச்சிடலாம். இப்போது இந்த சின்ன சின்ன இடுக்குலெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம கிச்சனில் இருக்க மெட்டல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிக்கலாம்.
சுத்தமாக பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குது. ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற எலுமிச்சம்பழம், விபூதி, உப்பு இதுவே போதுங்க. நம்ம பாத்திரங்கள்லாம் பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம கடையில் கொடுத்து பாலிஷ் போடணும்னு அவசியமே இருக்காது. நம்ம ஒவ்வொரு வாரமும் பூஜை பாத்திரங்களை கழுவும் போதும் இந்த மாதிரி கழுவிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு முழு எலுமிச்சம்பழம் கூட தேவைப்படாது, அரை பழமே போதும். அதே மாதிரி இடுக்குங்கள்லேயும் ரொம்ப பிசுக்கு படியாது. நம்ம இவ்வளோ நேரம் ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கணும்னு அவசியம் இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.